ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 10ல் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வெயிட் லாஸில் கடந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி 5th டே அன்றைக்கி வெயிட்டு செக் பண்ணதான். அதுக்கப்புறம் இன்னும் செக் பண்ணல. இன்னும் ஒரு 20 days தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி விட்டுட்டேங்க. இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே மாமா எனக்கு சுரக்கா வாட்டர் தான் வேணும், சுரக்கா ஜூஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. சரி, அவருக்கு போடுறோம், அப்படியே நம்மளுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி மல்லி எதுவுமே கொதிக்க வச்சு குடிக்கலைங்க. க்ரீன் டீ எதுவுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நானும் அதையே சேர்த்து குடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சுரக்கா, குட்டி சுரக்கா போடும்போது அதை தாராளமாக 2 பேர் குடிக்கலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நானுமே இன்றைக்கி காலையில் அதை தான் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இடியப்பம் தாங்க பண்ண போகிறேன். இடியப்ப மாவை அம்மா எப்போதுமே ஊரில் இருந்து நம்ம வீட்டில் விளைஞ்ச அரிசி, நம்ம விவசாய குடும்பம் தான் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் விளைஞ்ச அரிசியில் அம்மா மாவு அரைச்சி கொண்டுட்டு வந்துடுவாங்க. எப்போதுமே பச்சரிசி மாவு இதெல்லாம் ஊரில் இருந்து எப்போதுமே வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கும் அம்மா கொண்டுட்டு வந்த மாவில் தான் இடியப்பம் செஞ்சிட்ருக்கேன். அரிசி மாவு எனக்கு இப்படி தாங்க, யாராவது ஒருத்தர் கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் போதும், அந்த பெருமாடித்தனமான கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிராமத்து வழக்கம் அது. அதாவது எதையுமே கொஞ்சமாக போட்டு அளவாக செஞ்சு இது பண்ணுறது கிடையாது. எதையுமே ஐயோ பத்தாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு அதிகமாக போட்டு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருப்பேன். அதுக்கு தான் நான் எப்போதுமே மாமா கிட்ட திட்டு வாங்குற ஒரே விஷயம் அப்படின்னா, கரெக்டாக போடு, அளவாக போடு அப்படின்னா, எங்க பத்தியும் பத்தாமல் எப்படிங்க போடுறது அப்படின்னா, நீ கரெக்டாக போடு, பத்தியும் பத்தாமல் கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி அம்மா கூட ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக சரி பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு கூட கொஞ்சம் மாவு போட்டேன். அது பாருங்கள் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன். நம்ம 4 பேர்னால் பரவாயில்ல, ஏதோ கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கூட குறைய கூட சாப்பிட்டுப்பேன். கூட ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பத்தாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தனம் எனக்கு இருக்குது. அதை பெருமாடிப்பட்டித்தனம் அப்படிங்கிறது மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான எதையுமே அதிகமாக எடுத்து போட்டு பண்ணுற ஒரு கை, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா கையுமே கூட. எனக்குள்ளது மாதிரியே உனக்கு வருது, இப்படி இருந்தோம்னா எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அரிசி சாதமாக இருக்கட்டும், இல்லை என்ன போடுறதா இருந்தாலும் சரிங்க, அந்த அளவோடு செய்கிறது எனக்கு வரவே வராது. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் போட்டு மேமிச்சமாக செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர்லாம் வீட்டில் அளவாக இதுக்குன்னா இத்தனை தான் அப்படின்னு போடுவாங்க. மாமாவுக்கு அப்படி தான் பிடிக்கும், அளவாக போட்டு செய்ய அப்படின்பாரு. ஆனால் நான் அப்படி தாங்க, சரி பத்தாமல் போயிருமோன்னு அதிகமாக போட்டுட்டேன். இன்றைக்கி மாவுக்குமே அந்த மாதிரி தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். சாதத்துக்கு அரிசியுமே கூட வச்சுட்டேன். என்ன நீங்கள் எப்போதும் போடுற ஒரு டம்ளர் அரிசியை விட ஒரு கை கூட போட்டால் நான் ஒரு ஆளுக்கு போதும், அதுக்கு ஏன் இவ்வளோ போட்டு வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாவே திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் 10 பேராக வந்திருக்கோம், ஒரு ஆள் தானே வந்திருக்கேன், நானே சுகர் பேஷண்ட்டு, எவ்வளோ சாப்பிட போகிறேன், கம்மியாக போடு, அரிசியை வேஸ்ட் பண்ணாத. சரி ஓகே, என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன்ல, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் திட்டு வாங்குறேனா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பேன். மார்னிங் இடியப்பத்துக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்த அரிசி மாவில் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டணுங்க. உப்பை போட்டு நல்லா விரசிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னா இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலர் இடியப்ப மாவு அரைக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதுக்கான இடியப்ப மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இடியப்பத்துக்கு இன்றைக்கி தேங்காய் பால் தான் மாமா செய்ய சொல்லியிருந்தாங்க. அவரும் பசங்க எல்லாருமே தேங்காய் பால் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால தேங்காய் பால் வச்சோன்னா வெறுமனே நம்ம டீ காஃபி மாதிரி சாப்பிட முடியாது, அது ஒரு மாதிரி ரொம்ப சப்புன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால, அம்மாவும் சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சமாக 2 சில்லு தேங்காய் வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது தான் இனிப்பு சேர்த்துக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்னெல்லாம் அதில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வீட்டில் உப்புமா, ரவை உப்புமாவுக்கு சக்கரை சாப்பிடுவாங்க, அதுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சுக்கலாம். எதுக்கெல்லாம் இந்த இடியப்பத்துக்கு அப்புறம் புட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு சன்னா மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, புட்டு கொண்டக்கடலை சன்னா மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஐயோ வேலை அதிகமாகுதே, இதுக்கு இதையே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டா என்ன, இதுக்காக நமக்காக ஒன்று செய்யணுமா அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் அலுப்பு தான் தட்டும். ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், நம்ம ஒரு நல்ல ஒரு உடலமைப்பை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதான் இடியப்பம் சாப்பிட்றோம்ல, அது பார்த்தாதான் நம்ம மற்றதை ஸ்கிப் பண்ணலையில், சாப்பாடுகள்லாம் ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு சைடிஷை மட்டும்தானே ஸ்கிப் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்காக தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு வெயிட் லாஸில்
கிளாஸில் இருந்துட்டோன்னா கொஞ்சம் அலுப்புப்பட மாட்டேன். இன்றைக்கி பசங்களுக்கு மாமாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்காய் பால் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வயிறு புண்ணு ஆற்றுறதுக்குமே தேங்காய் பால் ரொம்ப நல்லது. மாமா வந்து 2 இடியப்பம் வச்சாலும் அதுக்கு நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுனால ஹீட்டு வந்து ஓவர் ஆகி அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவார். அதனால நான் சும்மாவே அவருக்கு தேங்காய் பால் ஒரு கேரட்டை போட்டு நல்லா மிக்சியில் ஊட்டி ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து காலையில் வெறும் வயிற்றுல கொடுப்பேங்க. இந்த மாதிரி ஹீட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி வயிறு வலிக்குது, அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல தேங்காய் பால் கொடுங்க. அதுவே ரொம்ப நல்லது. அது கூட ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ சேர்த்து அடித்து கொடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துமே கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்குன்னு இல்லை, நீங்களுமே வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து வெறும் வயிற்றுல தேங்காய் பால் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அம்மா ஊர்லேருந்து வரும்போது மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மீனோட பேர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இந்த மூக்கு நீளமாக இருக்குல்ல சிஸ்டர், இது வந்து முரல் மீன், செல்வ முரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்னதாக இருக்கிற மீன் வந்து ஊடக மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால ரொம்ப எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது மாதிரி கட்டி ஆயிடுச்சு. அதை தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்ல இலக்கம் கொடுத்துரும், வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அம்மா உட்காந்து வெட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவம் அன்னைக்கே இடுப்பு வலியில் தான் உடம்பு சரியில்லாமல் வந்திருந்தாங்க. அதனால் நீ இதெல்லாம் உட்காந்து வெட்டிட்டு இருக்க வேணாமா, ரொம்ப முடியாமாயிடும், அதனால் நம்ம வந்து கடையில் கொடுத்துடலாம், மீன் கடையில் கொடுத்தோன்னா அவங்க கிலோவுக்கு 20 ரூபாங்கிறது மாதிரி வாங்கிட்டு வெட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு தான் தண்ணியில் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இடியப்பம் வச்சுக்கிட்டு எனக்கு தேங்காய் சட்னி தாங்க வச்சுருந்தேன். 2 இடியப்பம் போதுமா அப்படின்னா எனக்கு தாராளமாக 2 இடியப்பம் போதும். அதுலேயும் பச்சரிசி மாவுங்கிறதுனால 2 வந்து ஓகே தான் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. மாமா கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மீனெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து மனசு வந்து கேட்கல. இல்லை அவங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கே கொடு அப்படிங்கிறது மாதிரி அவங்க எல்லாத்தையும் உட்காந்து மறுபடி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏம்மா இந்த தேவையில்லாத வேலை, இதுக்கு தானே கடைக்கு கொடுத்து விட்டோம், இங்கே கொடு, நான் உப்பு போட்டு உரசிட்டு குழம்பு வைக்கிறேன்னா, இல்லை கொடு, நான் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அவங்க வந்து அந்த காலத்து ஆள் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க கடையில் கொடுக்கறத. நம்மலாம் வருஷம் ஃபுல்லாக கடையில் தான் வெட்டி வாங்குகிறோம். அவங்கெல்லாம் முழு மீனாகவே வாங்கிட்டு வந்து வீட்டிலையே நறுக்கி செய்கிறதுனால அவங்க வந்து மனசு அவங்களுக்குலாம் ஒப்பாது. நம்மலாம் கடையிலேயே வெட்டி 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரதுனால நம்ம வந்து அப்படியே உப்பை போட்டு உரசிட்டு மஞ்சத்தூள் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறது. சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மீன் வெட்டி வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஹீட் பாடிங்க, அதனால் நான் வாரத்தில் வந்து 2-3 நாள் கண்டிப்பாக வந்து இளநீ குடிச்சிருவேன். இப்போ வந்து டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால, ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறோங்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இளநீ குடிச்சிட்ருக்கேன். உங்களால் டெய்லியும் இளநீ குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து நல்லா நீர் கலந்து அதிகமாக மோர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் ஹீட்டு தான், அதனால் நீங்கள் தண்ணி கலந்து நல்லா மோராக சேர்த்துக்கோங்க. மோரில் கொஞ்சம் ஜீரகம்லாம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்துட்டு ஏன்னா இப்போ கொஞ்சம் நண்டு மீன் அம்மா வந்ததுலேருந்து ஒரே ஹீட் பொருட்களாக சாப்பிட்றதுனால வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாயிடும் எனக்கு. அதுலேயும் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வயிறு வலியுமே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் மோர் வந்து குடிச்சிட்டு இளநீ வந்து குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு இளநீ குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் வந்திருக்காங்கங்கிறதுனால இந்த டைம் வந்து எந்த வேலையும் பெருசாக பார்க்காதம்மா, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லுவேன். இருந்தாலும் அம்மாமார்கள் இருப்பாங்களா, மேல் வேலைகள் மேற்பார்வைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையிலேயே வந்து இடியப்பத்துக்கு திட்டு வாங்கிட்டேன்னா மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு திட்டு வாங்கினேன், அரிசி அதிகமாக போட்டுட்டேன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரிலங்க, என் கை வந்து எல்லாமே வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர அந்த குறைச்சி போடணுங்கிற ஒரு இதுவே வரமாட்டேங்குது. அதிகமாக நான் வீட்டில் திட்டு வாங்குற ஒரு விஷயம்னா இதுக்காக தான் இருக்கும். மீனெல்லாம் இந்த பக்கம் வந்து நல்லா மசாலா தடவி லைட்டாக லெமனை போட்டு வந்து பரட்டி வச்சுட்டேங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கொட்டணும் இல்லையா சாதம், அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், சாதம் வந்து அந்த பானைக்கு மேலே வளைஞ்சி விழுந்து அப்படியே தண்ணி வெளியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து ஒரு துணி போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எதுக்கு இவ்வளோ போடணும், நீங்கள் 1 டம்ளர் போடுறீங்கன்னா கூட ஒரு ஆள் வந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் பத்தாதா, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், 10 பேராக இருக்கோம், எதுக்கு இவ்வளோ போட்டு வேஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் நீங்கள் நைட்டுக்கும் சோறு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, பிள்ளைங்களும் சோறு சாப்பிடாது, இட்லி தோசை தான் சாப்பிடுது, அப்போ அளவாக போட்டுக்கிற வேண்டியது தானே அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இனிமேல் குறைச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாதத்தெல்லாம் எடுத்து வலிச்சு வச்சுட்டு அப்புறம் அதை தூக்கி ஹாட் பாக்ஸில் போட்டு அதை ஒழுங்கு பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.
கூட ஒரு ஆள் வந்துட்டா தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிக்கிறது. ஐயையோ இதை தூக்கி அதில் போடுவோமா, அதை தூக்கி இதில் போடுவோமான்ட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது. இந்த வேலைகள் யாரெல்லாம் பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க, என்ன மாதிரி புருஷன்கிட்ட அம்மாமார்கள் மாமியாமார்கள் கிட்ட திட்டு வாங்குறவங்க இருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிப்பேன். ஓஹோ நம்மள மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதோட அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கையோட அடுப்பை தொடச்சி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிருங்கிறதுனால தான் கையோட அடுப்பையும் தொடச்சி வச்சுட்டு அதோட வந்துட்டு மீன் குழம்பு வைக்க வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து மாங்காய் போடலை, நல்லா முருங்கைக்காய் போட்டு காரசாரமான மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்போதுமே சிக்கன் குழம்பு தாங்க நல்லா கெட்டியாக திக்காக வைக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீன் குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போவே வந்து மீன் குழம்பு கெட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து ரொம்ப இறுகி போயிடும், அது ஏதோ கிரேவி மாதிரி ஆகிடும். மீன் குழம்பு கொஞ்சம் நாள் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா மறுநாள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படிங்கிற மாதிரி நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இன்றைக்கி ருசியாக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு, நேற்று வச்ச நண்டு குழம்புலாம் இன்றைக்கி மறுநாள் யார் வந்து பழைய சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ சாப்பிட்றதில்ல, டயட்டில் இருக்கிறதுனால இந்த பழைய சோறு ஐட்டங்கள்லாம் போனோம் அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடுங்கிறதுனால பழைய சாதங்கள் சாப்பிட்றதில்ல. அப்புறம் வந்து இன்றைக்கி குழம்பு கூட்டி தாங்க வைக்க போகிறேன். குழம்பு கூட்டி வைக்கிறதுனா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து அம்மா வந்திருக்காங்கங்கிறதுனால அவங்க ஸ்டைலில் வந்துட்டு புளி கரைச்ச தண்ணியிலேயே மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்தயம் சோம்பு இதெல்லாம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கியிருக்கோம்ல, வதக்கல்ல இந்த கலவையை தூக்கி அப்படியே ஊற்றிடணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் போடுறவங்க போடலாம். அது மாங்காய் இல்லை அப்படின்னா மீன் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ ஊற்றி இறக்கிற வேண்டியதான். அதுதான் வந்து மீன் குழம்பு, சூப்பரான அட்டகாசமான மீன் குழம்பு. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு இறக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் மீனும் போட்ட மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மாங்காய் இல்லை, கொஞ்சம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் மாமா தேடி பார்த்துட்டு இல்லைப்பா மாங்காய் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த மனுஷன் வந்துட்டார். அதோட மீன் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. விருப்பம் இருந்தால் வெயிட் லாஸில் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டுமே ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. பாட்டில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், அவ்வளோதானே தவிர ஓகேவாக தான் இருக்குது. நம்ம அந்த அடுப்பு மேடை பாக்ஸ் கிட்ட தானே வைப்போம், அதனால் ஓகே தான். குழந்தைங்க கைப்படாமல் பாட்டிலை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அளவாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. மதிய சாப்பாட்டுக்கு சுட சுட சாதம், நல்ல மீன் குழம்பு, அப்புறம் நல்ல ஒரு மண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன், அப்புறம் ஒரு மீன் எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவுமே ஒரு மீன் அப்புறம் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வச்சாங்க, இந்த சாப்பிடு பொரிச்ச மீன் தான் நிறைய சாப்பிட மாட்டேங்கிறோம், குழம்பு மீனை நல்லா சாப்பிடு, முட்டையெல்லாம் ஒன்றும் அவிக்கல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சாங்க. அதையுமே சாப்பிட்டுக்கிட்டு மதியானம் லஞ்சை முடிச்சாச்சுங்க. ஈவினிங் வந்து டீ கூட குடிக்கலை, இன்றைக்கி மீன் சாப்பாடுங்கிறதுனால ஒரு கிளாஸ் சுடு தண்ணி 6 மணிக்கு குடிச்சிட்டு இன்றைக்கி டயட்டை வந்து முடிச்சாச்சு. இப்படி தான் இன்றைக்கி எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.